நாங்கள் உங்களை விட மேலான சாதி என்று சொல்லக்கூடியவர்கள் எம்பிசியில் இருக்கிறார்கள். ஆனால் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் பிசி பட்டியலில் இருக்கிறார்கள். அரசு ஆவணப்படி பார்த்தால் வன்னியர்களை விட மேல் சாதி தலித் கிறிஸ்தவர்கள், இவர்கள் பிசி, அவர்கள் எம்பிசி. பிராமணர்கள், பார்ப்பனர்கள் 3% இருக்கிறார்கள். ஆனால் சமூக ரீதியாகவோ மத ரீதியாகவோ அவர்களை எந்த இடத்திலும் யாரும் சிறுபான்மையினர் என்று சொல்லுவதில்லை. RSS கருத்தியலை அப்படியே பிராமணர் அல்லாத ஓபிசி சமூகத்தை சார்ந்த மோடி, அமித்ஷா போன்றவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள். மோகன் பகவத் பேசுவதை மோடியும் பேசுகிறார். எஸ்சி ஒற்றுமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதால் தான் ஒவ்வொரு சாதிக்கும் பெருமை இருக்கிறது, பாரம்பரியம் இருக்கிறது, நீ அவனும் ஒன்று இல்லை என்று பிரிக்கிறது. 69 50% போச்சுன்னா மிச்சம் 50. இந்த 50 ஓப்பன் கேட்டகரின்னு வச்சுக்கிட்டா கூட அது எல்லோருக்கும் பொதுவானதுன்னு சொன்னாலும் அவர்கள் தான் அதை முழுமையாக எடுத்துக்கொள்கிறார்கள். பார்ப்பன பெண்களுக்குமான விடுதலையை பேசக்கூடிய நிலையில் பார்ப்பன சமூகத்துக்குள்ளேயே இருக்கிற சாதி உயர்வு தாழ்வை ஒழிக்கக்கூடிய வகையில் பார்ப்பனர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக விளங்கியவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை மறந்துவிடக்கூடாது. துரும்பர் விடுதலை இயக்கம் யாராலும் கவனிக்கப்படாத ஒரு சமூகத்தை கவனித்து அவர்களை அரசியல்படுத்தி அவர்களின் கோரிக்கைகளுக்காக பேசிக் கொண்டிருக்கிறது. துரும்பு என்றால் உங்களுக்கு தெரியும், அந்த துரும்புக்கு மரியாதை இருக்கிறது, ஆனால் இந்த சமூகத்திற்கு மரியாதை இல்லை. ஆனாலும் இந்த சமூகத்தையே துரும்பர் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு கவனிக்கப்படாத ஒரு சமூகமாக உள்ளது. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இதுதான் நிலை. சாதி அடையாளங்கள் பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது. எல்லோரும் சமமான அளவிலே இருக்க முடியாது, எல்லோரும் பெரும்பான்மையாக இருக்க முடியாது. மதத்தில் பெரும்பான்மை இருந்தால் மதத்தில் சிறுபான்மை உண்டு, சாதியில் பெரும்பான்மை உண்டு என்றால் சாதியிலும் சிறுபான்மை உண்டு. அந்த சிறுபான்மை என்பது கூட கணக்கில் கொள்ள முடியாத அளவுக்கான சிறுபான்மையினர் என்பதுதான் இங்கே சமூகத்தில் உள்ள பெரிய அவலம். ஒவ்வொரு சாதியும் தங்களின் பெரும்பான்மையை வைத்து ஆதிக்கம் செய்கிறார்கள். அதற்காகவே சாதி அடிப்படையில் உணர்வுகளை தூண்டிவிடுகிறார்கள். நாம் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறோம், நாம் இந்த மண்ணை ஆள தகுதியுடையவர்களாக இருக்கிறோம், நாம் ஆள வேண்டும் என்று நாட்டை ஆளுவதற்கு அரசியல் ரீதியான ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு சாதி உணர்வை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். பெரும்பான்மைத்தான் ஆள வேண்டும் என்றால் சிறுபான்மையினரின் நிலை என்ன? அது மதம் சார்ந்த பெரும்பான்மையாக இருந்தாலும், இனம் சார்ந்த பெரும்பான்மையாக இருந்தாலும், சாதி சார்ந்த பெரும்பான்மையாக இருந்தாலும், பெரும்பான்மைதான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும், ஆதிக்கம் செய்ய வேண்டும் என்கிற நிலை தொடர்ந்தால் சிறுபான்மையினரின் நிலை என்ன? எந்த காலத்திலும் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினராக முடியாது. மக்களை ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் பெருக்கிவிட முடியாது. ஆகவே எப்போதும் சிறுபான்மையினர் சிறுபான்மையினராகவே இருக்க வேண்டும், பெரும்பான்மையினர் பெரும்பான்மையினராகவே இருக்க வேண்டும், பெரும்பான்மையினர் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும், சிறுபான்மையினர் பிறரை அண்டி பிழைக்க வேண்டும் என்ற நிலை தொடர்வது சரிதானா என்பது குறித்து நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆழ்ந்து சிந்தித்திருக்கிறார். ஜனநாயகத்தில் பெரும்பான்மைவாதம் முக்கியமானது. அந்த பெரும்பான்மைவாதம் எந்த வகையிலும் சிறுபான்மையினரை நசுக்கிவிடக்கூடாது, அவர்களுக்கான ஜனநாயக உரிமைகளை பறித்துவிடக்கூடாது. ஆகவே சிறுபான்மையினரின் உணர்வுகளை மதிக்க வேண்டும், சிறுபான்மையினரின் கோரிக்கைகளை ஏற்க வேண்டும், சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதிலிருந்து தான் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய எழுத்திலும் பேச்சிலும் வாதங்களிலும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அரசியலமைப்பு சட்டத்தையும் வகுத்தளித்திருக்கிறார்.
அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு சிறுபான்மையினரின் இந்த அளவுக்கான நன்மைகளும் ஓரளவுக்கு பாதுகாப்பும் கூட உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் இங்கே சிறுபான்மையினரின் நிலை கவலைக்குரியதாக போய்விடும். ஆக துரும்பர் மத சிறுபான்மையினராகவும் இருக்கிறார்கள், சாதி சிறுபான்மையினராகவும் இருக்கிறார்கள். ஒரு ஊருக்கு ஒரு குடும்பம் 2 குடும்பம் தான். ஒரு சில இடங்களில் 5 குடும்பங்கள் 10 குடும்பங்கள். அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் கிறிஸ்தவத்தை தழுவி இருப்பதால் அவர்கள் அரசாங்க ஆவணப்படி பிற்படுத்தப்பட்ட சமூக வரையறைக்குள் வருகிறார்கள். வாழ்நிலை மிக மோசமாக இருக்கிறது, சமூக நிலை மிக மோசமாக இருக்கிறது, பொருளாதார நிலை மிக மோசமாக இருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கம் தலித் கிறிஸ்தவர்களை, துரும்பர் உள்ளிட்ட கிறிஸ்தவ தலித்துகளை, கிறிஸ்தவத்தை தழுவிய தலித்துகளை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் வைத்திருக்கிறது. நாங்கள் உயர்ந்த சாதி என்று சொல்லிக் கொள்கிறவர்கள், நாங்கள் உங்களை விட மேலான சாதி என்று சொல்லக்கூடியவர்கள் எம்பிசியில் இருக்கிறார்கள். ஆனால் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் பிசி பட்டியலில் இருக்கிறார்கள். அரசின் ஆவணப்படி சத்திரியர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எம்பிசி பட்டியலில் இருக்கிறார்கள். ஆனால் ஊருக்கு ஒரு குடும்பம், அனைத்து நிலைகளிலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள், சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக அனைத்து நிலையிலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் கிடப்பவர்கள் பிசி பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். தலித் கிறிஸ்டியன்ஸ் அரசு ஆவணப்படி பார்த்தால் வன்னியர்களை விட மேல் சாதி தலித் கிறிஸ்தவர்கள். இவர்கள் பிசி, அவர்கள் எம்பிசி. அரசு ஆவணப்படி பார்த்தால் தலித் கிறிஸ்தவர்களை விட அவர்கள் கீழ் சாதி அரசு ஆவணப்படி பார்த்தால். இந்த இடத்தில் நாம் சாதி அடையாளம் என்பதை கடந்து சிறுபான்மையினராக எப்படி நாம் நடத்தப்படுகிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். சிறுபான்மையினரின் பிரச்சனைகள் தான் உலகம் தழுவிய பிரச்சனைகளாக இருக்கின்றன. ஆனால் ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. சாதி அடிப்படையில் அல்லது வர்ணத்தின் அடிப்படையில் பார்த்தால் இந்தியாவில் பிராமணர்கள் சிறுபான்மைதான். நாம் எல்லோரும் சொல்லுகிறோம் 3% என்று. பிராமணர்கள் பார்ப்பனர்கள் 3% இருக்கிறார்கள். ஆனால் சமூக ரீதியாகவோ மத ரீதியாகவோ அவர்களை எந்த இடத்திலும் யாரும் சிறுபான்மையினர் என்று சொல்லுவதில்லை. அவர்களே அதை கிளைம் செய்வதில்லை. ஆகவே சிறுபான்மையை 2 வகையாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று ஐடியாலஜிக்கல் மைனாரிட்டி, இன்னொன்று நியூமெரிக்கல் மைனாரிட்டி. எண்ணிக்கை அடிப்படையிலான சிறுபான்மையினர், கருத்தியல் அடிப்படையிலான சிறுபான்மையினர். இப்போ பிராமணர்களை பொறுத்தவரையில் கருத்தியல் அடிப்படையில் பெரும்பான்மை என்கிற அடையாளத்துக்குள் வந்து விடுகிறார்கள். பிராமணர்கள் எந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த கருத்துக்களை ஓபிசி சமூகமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே ஓபிசியும் பிராமணர்களும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களாக கருத்தியல் சார்ந்த பெரும்பான்மை வளையத்திற்குள் பிராமணர்கள் வந்து விடுகிறார்கள். அதனால்தான் பிராமணர்களுக்கு எதிரான எந்த அச்சுறுத்தலும் இங்கே இல்லை. அச்சுறுத்தல் இருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களே ஓபிசி தான். அவர்களின் கருத்தியலை பாதுகாக்கக்கூடியவர்களே ஓபிசி தான். ஏனென்றால் அவர்கள் என்ன கருத்தியலை சொல்கிறார்களோ அந்த கருத்தியலை அப்படியே ஓபிசி சமூகத்தை, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் சமூகத்தை சார்ந்தவர்கள் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டார்கள். ஆர்எஸ்எஸ் பிராமணர்களின் ஆதிக்கத்தில் இருக்கிற ஒரு இயக்கம். பிஜேபி இன்றைக்கு பிராமணர் அல்லாதவர்களின் கைக்குள் வந்திருக்கிற ஒரு இயக்கமாக மாறி இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் கருத்தியலை அப்படியே பிராமணர் அல்லாத ஓபிசி சமூகத்தை சார்ந்த மோடி, அமித்ஷா போன்றவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள். மோகன் பகவத் பேசுவதை மோடியும் பேசுகிறார். மோகன் பகவத் பேசுவதை அமித்ஷா பேசுகிறார். மோகன் பகவத்துடைய கருத்தியலை மோடி, அமித்ஷா என்கிற பார்ப்பனர் அல்லாதவர்கள் பேசுகிறார்கள்.
ஆகவே மோகன் பகவத்துக்கான பாதுகாப்பை மோடியும் அமித்ஷாவும் உறுதிப்படுத்துகிறார்கள். ஆகவே மோடி நான் பிராமின், ஆனால் அவர் யாரை பாதுகாக்கிறார்? அமித்ஷா நான் பிராமின், ஆனால் அவர் யாரை பாதுகாக்கிறார்? ஆகவே இங்கு ஐடியாலஜிக்கல் யூனிட்டி என்பது உருவாகி விடுகிறது, கருத்தியல் ரீதியான ஒரு ஒற்றுமை உருவாகி விடுகிறது. எனவே சிறுபான்மையினர் என்கிற அடையாளத்தை ஒருபோதும் பிராமணர்கள் கிளைம் செய்வதே இல்லை. நாங்கள் இந்தியாவில் சிறுபான்மையாக இருக்கிறோம் என்று பிராமணர்கள் ஒருபோதும் சொன்னதில்லை. அவர்களை விட பல மடங்கு மக்கள் தொகையிலே பெரும்பான்மையாக இருக்கிற பிராமணர்களை விட பெரும்பான்மையாக இருக்கிற முஸ்லீம்கள் இங்கே சிறுபான்மையாக கருதப்படுகிறார்கள். சீக்கியர்கள் சிறுபான்மையினராக கருதப்படுகிறார்கள். ஏனென்றால் மத வழி அடிப்படையிலே பார்க்கிற போது பிராமணர்கள் இந்துக்கள் என்கிற வளையத்திற்குள் பாதுகாப்பாக வந்து விடுகிறார்கள். மதவழி என்கிற போது முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் பௌத்தர்களும் சமணர்களும் சீக்கியர்களும் பார்சிகளும் சிறுபான்மையினராக ஆகிவிடுகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் கான்ஷிராம் அவர்களும் இதை யூகித்துதான் பார்ப்பனர் அல்லாத மற்ற அனைவரும் சேர்ந்தால் நாம் தான் பெரும்பான்மை, அவர்கள்தான் சிறுபான்மை, நாம் பெரும்பான்மை என்பதைத்தான் அவர் பகுஜன் என்று சொன்னார். பகுஜன் என்கிற சொல்லுக்கு அதுதான் பொருள். ஆனால் இங்கே ஓபிசி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஒருங்கிணைக்கவே முடியாத நிலை இருக்கிறது. இதை கவனமாக ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் கையாளுகின்றன. எஸ்சி ஒற்றுமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதால் தான் ஒவ்வொரு சாதிக்கும் பெருமை இருக்கிறது, பாரம்பரியம் இருக்கிறது, நீ அவனும் ஒன்று இல்லை என்று பிரிக்கிறது. துரும்பரும் குறவரும் ஒன்று இல்லை, எஸ்சி பட்டியலில் இருக்கலாம். துரும்பரும் பறையரும் ஒன்று இல்லை, எஸ்சி பட்டியலில் இருக்கலாம், அது அரசாங்கம் வைத்திருக்கிறது என்று அது உண்மைதான் என்றாலும் கூட அதை அவர்கள் அகலப்படுத்துகிறார்கள். இவன் எஸ்சி என்று ஒன்றாகிவிடக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கிற பறையரும் மகாராஷ்டிராவில் இருக்கிற மகரும் ஒன்று இல்லைதான். ஆனால் எஸ்சி என்கிற பேனரில் வருகிற போது இந்தியா முழுவதும் 30 கோடி மக்கள் இருக்கிறார்கள் எஸ்சி என்கிற பேனருக்குள்ளே. ஷெட்யூல் காஸ்ட் என்கிற பெயரில் ஒன்றிணைந்து விட்டால் அல்லது தலித் என்கிற அடையாளத்திற்குள் ஒன்றிணைந்து விட்டால், தலித் என்பது ஒரு சாதி அல்ல, சாதிகளை மறுக்கிற ஒரு அடையாளம் அது. ஷெட்யூல் காஸ்ட் என்பதும் ஒரு சாதி அல்ல, பல சாதிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய பொது பெயர் அது. அட்டவணைப்படுத்தப்பட்ட பட்டியல்படுத்தப்பட்ட பெயர். எல்லா சாதிகளும் பட்டியல்படுத்தப்பட்டதுதான். பிராமணர் சாதிகள் கூட பட்டியல்படுத்தப்பட்டு இருக்கிறது, எஸ்சி மட்டும் கிடையாது. ஓபிசியும் பட்டியலில் இருக்கு, அதுவும் ஷெட்யூல்டு பிசி தான். அதனால தான் அவங்கள ஓபிசிங்கிறாங்க. ஷெட்யூல் காஸ்டும் பேக்வர்ட் கிளாஸ் தான், எஜுகேஷனலி பேக்வர்ட், எக்கனாமிக்கலி பேக்வர்ட், ஆனால் ஷெட்யூல்டு. ஆகவே ஷெட்யூல்டு பேக்வர்ட் இவங்க, அவங்களும் பேக்வேர்டு தான். அதனால் அதர் பேக்வேர்டுன்றான். இந்த பேக்வேர்டு இருக்க ஒரிஜினலி இவங்க பேக்வேர்டுன்றதுனால தான், ஷெட்யூல் படுத்தப்பட்டதுனால தான் அவங்கள அதர் பேக்வேர்டுங்கிறாங்க. இல்லைன்னா வெறுமன பிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓபிசின்னு ஏன் சொல்லணும், அதர் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு ஏன் சொல்லணும்? அதர் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவதன் மூலம் இதர பிற்படுத்தப்பட்டவர் என்று சொல்வதன் மூலம் ஏற்கனவே ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம் இருக்கிறது என்று பொருள். அதுதான் ஷெட்யூல் காஸ்ட் அக்கார்டிங் டு த கவர்மெண்ட். அவன் நாளாக பிரித்து வச்சுக்கிறான். ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, ஓபிசி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், இதுக்குள்ள எல்லா மதங்களும் வந்துடும். அவன் ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லாமல் அவன் அதர் கேட்டகரிஸ்ங்கிறான். இதெல்லாம் ரிசர்வ்டு கேட்டகரிஸ். ஓபிசி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இதெல்லாம் ரிசர்வ்டு கேட்டகரிஸ். அவன் அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸ் அல்லது நான் ரிசர்வ்டு கேட்டகரிஸ் அல்லது அதர் கேட்டகரிஸ். அதுதான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன். இந்த ரெஸ்ட் ஆஃப் தி ரிசர்வேஷன் இருக்கு பாருங்க, இந்த 69 50% போச்சுன்னா மிச்சம் 50. இந்த 50 ஓப்பன் கேட்டகரின்னு வச்சுக்கிட்டா கூட அது எல்லோருக்கும் பொதுவானதுன்னு சொன்னாலும் அவர்கள் தான் அதை முழுமையாக எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே இவருக்கு ரிசர்வேஷனே என்னன்னு தெரியல அப்படின்னு வந்து நமக்கு எதிராக பிரச்சாரம் அவதூறு பண்ணுறான். மிச்சம் இருக்கிற ஓப்பனில் வைத்திருக்கிற 50%ஐயும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் தான் பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதால் அது அவங்களுக்கு சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படாத ஒரு இடஒதுக்கீடாக நடைமுறையில் இருக்கிறது அப்படின்னு ஒரு கூட்டத்தில் நான் சொன்னேன். அதுதான் யதார்த்தமான உண்மை. மிச்சம் என்ன, எஸ்சியில் எவ்வளவு டாப் மோஸ்ட் வந்தாலும் ரிசர்வில் தள்ளி விட்டுருவான்.
அங்கே ஒன்று ரெண்டு தான் பேங்க் மாதிரியான இடங்கள் தான் சண்டை போட்டு ஓப்பன் கேட்டகரியிலே எங்களை வை, ரிசர்வில் சேர்க்காத அப்படின்னு ஒன்று ரெண்டு பேர் தான் வருவாங்க. மற்ற இடங்களில் எல்லாத்துலேயும் எவ்வளவு டாப் ரேங்க் எடுத்தாலும் அவனை 19% தள்ளிடுவான், அல்லது 15% தள்ளிடுவான், அல்லது இந்த 7.5% தள்ளிடுவான். ஆகவே பிராமணர்கள் எந்த இடத்திலும் தங்களை எண்ணிக்கை அடிப்படையில் சிறுபான்மையினர் என்று சொல்லுவதில்லை. இப்போ இந்த இடத்துல என்ன ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஐடியாலஜி தான், கருத்தியல் தான், அவன் உள்வாங்கி இருக்கிற அரசியல் தான். இப்போ நாம் நாங்கள் ஊருக்கு ஒரு குடும்பம் தான் இருக்கிறோம், நாங்கள் ஊருக்கு 1.5 குடும்பம் தான் இருக்கிறோம், நாங்கள் சிறுபான்மையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவதன் மூலம் எப்படி பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும்? எண்ணிக்கை அடிப்படையில் மட்டுமே பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாது. கருத்தியல் ரீதியாக நாம் யாரோடு இணைந்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. இப்போ நான் ஒரு கட்டுரை படித்தேன், கொடுத்தாங்க தமிழ் இந்து பத்திரிகையில் ஒரு கட்டுரை. அதில் எல்லோருக்கும் தலைவர்கள் இருக்கிறார்கள். அம்பேத்கர் இருக்கிறார், ரெட்டமலை சீனிவாசன் இருக்கிறார், இமானுவேல் சேகரன் இருக்கிறார். ஆனால் இவர்களுக்கு தலைவர்கள் இல்லை. அப்படின்னா இந்த புதிரைவண்ணார் சாதியிலிருந்து ஒரு தலைவர் தோன்றவில்லை அப்படிங்கிற பொருள் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அப்படி ஒரு அடையாளத்தை நாம் தேட முடியாது, அப்படி புதிதாக உருவாக்க முடியாது. நாம் அனைவருக்குமான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஐடியாலஜிக்கல் யூனிட்டி என்பது முக்கியமானது. துரும்பருக்குமான தலைவர் அம்பேத்கர். இப்ப அம்பேத்கர் யாருக்கான தலைவர்? ஓபிசிக்கான தலைவரும் கூட அம்பேத்கர் தான். இன்னும் சொல்ல போனால் பிராமணர்களுக்கான தலைவரும் அம்பேத்கர் தான். ஏனென்றால் பிராமண சமூகத்தை சார்ந்த பெண்கள் இந்த ஒடுக்குமுறைகளில் இருந்து விடுதலை பெறுவதற்கு சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிறார், சனாதனத்தை எதிர்க்கிறார், சமத்துவத்தை வலியுறுத்துகிறார். பாலின வேறுபாடு கூடாது, ஆண் பெண் இருவரும் கல்வி பெற வேண்டும், ஆண் பெண் இருவரும் சொத்துரிமை பெற வேண்டும், ஆண் பெண் இருவரும் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும், ஆண் பெண் இருவரும் சமமான வாழ்வியலை பெற வேண்டும் என்பது ஆண் பெண் என்கிற போது அதில் பிராமணர்களும் பிராமண ஆண்களும் பொருந்து இடம்பெறுகிறார்கள், பார்ப்பன பெண்களும் இடம்பெறுகிறார்கள். எனவே பார்ப்பன பெண்களுக்குமான விடுதலையை பேசக்கூடிய நிலையில் பார்ப்பன சமூகத்துக்குள்ளேயே இருக்கிற சாதி உயர்வு தாழ்வை ஒழிக்கக்கூடிய வகையில் பார்ப்பனர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக விளங்கியவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதிலே ஐயர் ஐயங்கார் வேறுபாடு இருக்கிறது. சித்பவன், காஷ்மீர் பண்டிட், கேரளா நம்பூதிரி பாட், மேற்கு வங்க பானர்ஜி முகர்ஜி, இப்படி பார்ப்பன சமூகத்துக்குள்ளேயே வெவ்வேறு பெயர்களில் சாதிகள் உண்டு. ஐயர் ஐயங்கார் சாதி வேறுபாடு உண்டு. இந்த வேறுபாடுகளுக்கு இடையிலே டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது, பாகுபாடு இருக்கிறது. எல்லா பார்ப்பனர்களும் கோவிலின் கருவறைக்குள்ளே நுழைய முடியாது. ஒரு பார்ப்பனர் வீட்டில் இன்னொரு பார்ப்பனர் கொடுக்கல் வாங்கலை வைத்துக் கொள்ள முடியாது. நம்பூதிரி பார்ப்பனரும் தமிழ்நாட்டு ஐயரும் சமம் கிடையாது. RSS உருவாக்கிய பார்ப்பனர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயங்கார்களும் சமம் கிடையாது. சமத்துவமின்மை இருக்கிறது. இந்த சமத்துவமின்மையை அழித்தொழிப்பதற்காக, அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், இதை அழித்தொழிப்பதற்காக போராடியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற போது பார்ப்பனர்களுக்குமான தலைவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்படிங்கும்போது அப்புறம் துரும்பர்களுக்கு தலைவர் இல்லை என்ற ஒரு கருத்தே தவறு. துரும்பர் சமூகம் எண்ணிக்கையால் சிறுபான்மையாக இருக்கலாம், மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டியாக இருக்கலாம், எண்ணிக்கையால் சிறுபான்மையாக இருக்கலாம். ஆனால் கருத்தியல் என்பது பெரும்பான்மை வளையத்திற்குள் நம்மை கொண்டு வருகிறது. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்பதுதான் நமது கருத்தியல். சமத்துவமே இலக்கு என்பதுதான் நமது கருத்தியல். ஆக விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கிற கருத்தும் துரும்பர் விடுதலை இயக்கம் வைக்கிற கருத்தும் ஒன்று என்றால் நீ சிறுபான்மை இல்லை, இந்த சமூகத்தோடு பெரும்பான்மையோடு இணைந்து விடுகிறோம், இந்த கருத்தியலோடு இணைந்து விடுகிறோம், இந்த கருத்தியலோடு இணைந்து விடுகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த கருத்தியலோடு இணைந்து விடுகிறோம். சாதி அடையாளங்கள் காலப்போக்கில் உதிர்ந்து போகும். சமூகத்தில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. பழமைவாதிகள் எப்போதும் பழமைவாதத்தை கெட்டியாக பிடித்து தொங்கிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களை தாண்டி இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த கருத்தை பேசிய நேரத்தில் அதிதீவிரமான பழமைவாத சக்திகள் அம்பேத்கருடைய கருத்துக்கு எதிராக இருந்தார்கள்.
அதையெல்லாம் தாண்டி அவருடைய வலிமைக்கு ஏற்ப ஒரு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற ஒரு கோட்பாட்டையே அடிப்படையாக வைத்து அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்து அதன் மூலம் சமூக நீதிக்கு வழிவகுத்தார். அந்த சமூக நீதியின் மூலம்தான் இன்றைக்கு நாம் எல்லோரும் எம்பவர் ஆகிறோம். படித்து கொஞ்சம் கொஞ்சமாக வலிமை பெற்று வருகிறோம். இது பழைய இந்தியாவை மெல்ல மெல்ல சிதைக்கிறது, புதிய இந்தியாவை மெல்ல மெல்ல கட்டமைக்கிறது. இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. இந்த மாற்றத்தை தாமதப்படுத்த முடியுமே தவிர தடுக்க முடியாது. இதை என்ன கொஞ்சம் டிலே பண்ணலாம். ஆர்எஸ்எஸ், பிஜேபி போன்றவர்கள் ஆட்சியில் இருப்பதனால் சதித்திட்டங்கள் தீட்டி சூழ்ச்சி வலைகளை பின்னி இதை மேலும் தாமதப்படுத்த முடியுமே தவிர இதை ஒட்டுமொத்தமாக தகர்க்க முடியாது, தடுக்க முடியாது. அப்படி ஒரு சயின்டிபிக் ஐடியாலஜி, இது ஒரு அறிவியல் சார்ந்த கருத்தியல். இது ஒரு சிஸ்டத்துக்குள்ள வந்துருச்சு, ஒரு மெயின் சிஸ்டத்துக்குள்ள வந்துருச்சு. அதனால்தான் அவன் அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுறான். அவனுடைய உண்மையான எதிரி, முதன்மையான எதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் தான். சங் பரிவார அமைப்புகளுக்கு உலகத்தில் வேறு எந்த தலைவரும் ஒரு மதத்திலிருந்து ஒரே நாளில் பல லட்சம் பேரை வெளியேற்றினதில்லை. அதுவே அவர்களுக்கு பெரிய சம்மட்டி அடி, அவர்களின் உச்ச தலையில் விழுந்த பேர் இடி. அவர் எழுதிய அரசமைப்பு சட்டம் அவர்களின் பழைய சோசியல் ஆர்டரை மெல்ல மெல்ல டெமாலிஷ் பண்ணிட்டு வருது. 2000 வருஷமாக இருந்த சமூக ஒழுங்க, பெண்கள்னா இப்படி தான் இருக்கணும், சாதினா இப்படி தான் இங்கே தான் நிற்கணும், துரும்பன்னா அங்கே நில்லு, இங்கே நில்லு, கையை கட்டி நில்லு, இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ்டு ஒன். இது ஒரு சோசியல் ஆர்டராக இருந்தது. யாரும் சொல்ல தேவையில்லை, அவனா ஒதுங்கி நிற்பான், அவனா ஒதுங்கி போவான். எவனும் சொல்ல தேவையில்லை, அவனா செருப்பு போட மாட்டான், அவனா சைக்கிள் விட்டு இறங்கி போவான். இந்த மாதிரி ஒரு சமூக ஒழுங்கு இங்கே நிலைநிறுத்தப்பட்டது. நெடுங்காலமாக அது நீடித்தது. அது இன்றைக்கு மெல்ல மெல்ல தகர்ந்து கொண்டே வருகிறது. அந்த சமூக ஒழுங்கை தகர்ப்பது எது? புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தியல் தான். அந்த சோசியல் ஆர்டர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெமாலிஷ் ஆகிட்டே வருது. இனிமே என்ன ஒருத்தன் போய் நீ கோவணம் கட்டிக்கிட்டு மாடு மேய்ன்னு சொன்னா தான் செய்வனா? இனிமே என்ன ஒருத்தன் போய் மாடு மேய்க்கணும்னு சொல்லி என்ன கட்டாயப்படுத்த முடியுமா? இப்ப இந்த மாற்றம் இது மேலும் இதை நோக்கித்தான் போகுமே தவிர பின்னோக்கி போக வாய்ப்பே இல்லை. ஆகவே துரும்பர் விடுதலை இயக்கம் கருத்தியல் ரீதியாக இந்த மக்களை அணிதிரட்ட வேண்டும், அரசியல்படுத்த வேண்டும். எங்களுக்கென்று ஒரு தலைவர் இல்லை என்று கருதாமல், இந்த சாதியிலிருந்து ஒரு தலைவர் உருவாகவில்லை என்று கருதாமல், கார்ல் மார்க்ஸ் யார்? இந்தியாவை சார்ந்தவரா? அவருடைய கருத்தியலை உலகம் முழுவதும் பாட்டாளி வர்க்கம் ஏற்றுக்கொண்டு தங்களை விடுவித்துக் கொள்ள போராடி கொண்டிருக்கிறதா இல்லையா? ஆகவே பெரியார், அம்பேத்கர் என்கிற மாமனிதர்களின் கொள்கை வழியை தீர்மானித்து அதை உள்வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் இந்த சமூகத்தை அணிதிரட்டுவதன் மூலம் கருத்தியல் ரீதியான ஒரு வெற்றியை நம்மால் பெற முடியும். இந்த சமூகத்தில் எவ்வளவு நீ முயற்சி பண்ணாலும் ஒரு எம்எல்ஏ உருவாக்க முடியாது. எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தால் இந்த சமூகத்தில் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒரு அமைச்சரை உருவாக்க முடியாது. எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தால் இந்த சமூகத்தில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு நகரமன்ற தலைவராகவோ அல்லது ஒரு மாநகர மேயராகவோ உருவாக முடியாது, எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தால். ஆகவே கருத்தியல் ரீதியாக நாம் இன்னொரு இயக்கத்தோடு இணைந்து, இன்னொரு கட்சியோடு இணைந்து, இன்னொரு அமைப்போடு இணைந்து, நாங்களும் அம்பேத்கரைட்ஸ், நாங்களும் பெரியாரிஸ்ட், நாங்களும் மார்க்சிஸ்ட் என்கிற அடிப்படையில் அணிதிரள்வதன் மூலமே நம்முடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும், உரிமைகளை வென்றெடுக்க முடியும். கல்லறைகள் மட்டும் காணாமல் போகவில்லை, நம் வாழ்க்கையே காணாமல் போய்விட்டது. எனவே காணாமல் போன வாழ்க்கை என்றுதான் இந்த ஆவணப்படத்திற்கு தலைப்பு இருந்திருக்க வேண்டும். கல்லறைகளை மீட்பது மட்டும் நம்முடைய நோக்கமில்லை, வாழ்க்கையே மீட்டாக வேண்டும். துரும்பர் சமூகத்தின் வாழ்க்கையை மீட்பதற்கு போராடுவோம். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் என்றென்றைக்கும் உங்களுக்கு துணை இருக்கும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.